இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 1973ல ரிலீஸ் ஆன என்டர் த டிராகன். இந்த படத்தோட ஹீரோ ப்ரூஸ் லீ. இந்த படம் வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்வெஸ்டிகேஷன், அடி தடி உத அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த படத்துக்கு IMDbல 7.7 கொடுத்துருக்காங்க, ரோட்டன் டொமேட்டோஸ்ல 95% கொடுத்துருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் இல்லை கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷாவ்லின் தற்காப்பு கலைஞரான லீ போதைப் பொருள் கடத்துறவனையும் இந்த பொண்ணுங்களை வச்சு தப்பான வேலை பார்க்குறவனையும் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் கீழே இருந்து பிடிக்கிறதுக்காக போகிறாரு. படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஷாவ்லின்ல ஒரு பாக்ஸிங் போட்டி நடக்குது. நம்ம தலைவன் ப்ரூஸ் லீக்கும் இன்னொருத்தவனும் எழுதிருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க மரியாதை செலுத்திக்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கும் மாஸ்டருக்குலாம் மரியாதை செலுத்துறாங்க. அப்புறமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதிராளி அடிக்கிறது ஒன்று கூட ப்ரூஸ்லி மேலே படல. ப்ரூஸ்லி அதுக்குள்ளேயே 4-5 அடி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் குரலி விதையை காமிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ப்ரூஸ்லி அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாதுறான்ற மாதிரி 4 அடியை போட்டு லாக் பண்ணி அவுட் பண்ணிடுறாரு. அங்கே அப்போ ஒரு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆள் வந்து பார்க்குறாரு. பரவாயில்லையே, நல்லா தானே சண்டை போடுறாருன்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறமா அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் மாஸ்டரை போய் மீட் பண்ணுறாரு. ப்ரூஸ்லி, நீ நான் நினச்சதை விட சீக்கிரமாகவே இந்த கலையில் பெரிய ஆளாக வந்து கட்டேன்னு அவர் மாஸ்டர் சொல்கிறாரு. பரவாயில்ல மாஸ்டர் அப்படி இப்படின்னு அவரும் புகழ்லாம் ஏற்றுக்காம பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து ப்ரூஸ்லியோட மாஸ்டர், நீ சாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ப்ரூஸ்லி அதுக்கு சொல்கிறார், நான் எதுவுமே நேர்மையாக தான் பண்ணுவேன், எதையுமே குறுக்கோலியில் பண்ண மாட்டேன் மாஸ்டர்னு. இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் ப்ரூஸ்லி. அவர் மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு, 1 நாளைக்கு முன்னாடி நம்மளை ஒருத்தவன் ஏமாத்திட்டு போயிட்டான். ஷாலின்லேருந்து எல்லா கலையையும் கற்றுக்கிட்டு போய் இப்போ அவன் கேடு கெட்டவனா மாறிட்டான். அவனை நீந்தா போய் எப்படியாவது தடுக்கணும் ப்ரூஸ்லின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. சரி மாஸ்டர்னு அவரும் சொல்கிறாரு. எதிரியை தாக்கும்போது உன் எண்ணம் எப்படி இருக்குன்னு ப்ரூஸ்லி கிட்ட மாஸ்டர் கேட்குறாரு. அதுக்கு ப்ரூஸ்லி வந்து என் எண்ணம் ரொம்ப கிளியராக இருக்குன்னு சொல்கிறாரு. எப்படி நீ அதை சொல்கிறேன்னு கேட்குறாரு. இப்போயே எண்ணம் கிளியராக இருந்தால் தான் நம்மளால சாதிக்க முடியும், நான் தான் நினச்சா என்னைக்கு எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மாஸ்டர் எடுத்து உனக்கு மீடியெல்லாம் தெரியும்னு கேட்குறாரு. போட்டின்னா அதில் சூதும் சாவும் இருக்கவே கூடாது, அப்போ தான் அது ஒரு நியாயமான போட்டி. சண்டைனா அதில் சாவு இருக்கணும், அப்போ தான் அவர் ஒரு சண்டைன்னு சொல்லுவார் ப்ரூஸ்லி. ப்ரூஸ்லி இப்போ அப்படியே போய் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஆளை மீட் பண்ணுறாரு. உங்களை பற்றி தான் மாஸ்டர் சொல்லியிருக்காருன்னு ப்ரூஸ்லி சொல்கிறாரு. பேசுகிறாங்க 2 பேரும். டீ குடிச்சிட்டே பேசலாமான்னு ப்ரூஸ்லி கேட்குறாரு. சரின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ப்ரூஸ்லி கிட்ட மிஸ்டர் ஹான்னு ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமே, அதை நீங்கள் பார்த்தீங்களா? அவனுக்கெல்லாம் என்ன மிஸ்டர் ஆன்னு மரியாதை, அவனே ஒரு கேடு கெட்டவன், இங்கே இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு போனவன்னு சொல்கிறாரு. இவன் தான் காய்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சைடில் மாஸ்டர் சொன்னார்ல, இவன் தான் அந்த கேடு கெட்ட நாயி. அவர் ப்ரூஸ்லி கொஞ்சம் அப்படி பேசிக்கிட்டு, நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு போயே ஆகணும்னு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஆள் சொல்கிறாங்க. யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. கொடுக்குறேன், கொஞ்சம் சீக்கிரம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே ப்ரூஸ்லியோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வரான். அந்த இன்டெலிஜென்ஸ் ஆள்கிட்ட வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி அங்கே போய் அவன் ஸ்டூடெண்ட் கிட்ட கிக் பண்ணுறான் என்னன்னு சொல்கிறாரு. அவன் ஸ்டூடெண்ட் என்னன்னா காலை தூக்கி காட்டுறான். டே, கிக்குனா கிக்கு மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நீ வெளியில் போய் கிக்குன்னு சொல்லிடாதான்னு ப்ரூஸ்லி அவனை கலாய்க்கிறாங்க. திருப்பியும் கிக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் ஒரு கிக் ஆடான்னு திருப்பியும் கலாய்க்கிறாங்க. அப்புறமா வந்து கிக் பண்ணுறான். ஒரு தடவை மிஸ் ஆகுது, இன்னொரு தடவை போடுது. இதுதான் கிக்கு, இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன், என் கையை பாரு, அங்கே நான் காட்டுறதை பாருன்னு சொல்கிறாங்க. அவன் வந்து கையே பார்த்துட்டு இருக்கான், மேலே காட்டுறதை பார்க்க மாட்டான். என் கையே பார்க்காம மேலே காட்டுறதையும் பார்க்கணும், அப்போ தான் உனக்கு இயற்கையோட சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கும், இல்லாட்டி நீ கடைசி வரைக்கும் ஒரு மக்காவே இருக்க வேண்டியதாண்டான்னு சொல்கிறாரு. அப்புறமா சிஷியனுக்கு ஏதோ புரிஞ்சிடுச்சு, தலையாடிட்டு அப்படியே கிளம்பிடுறான். ப்ரூஸ்லி போய் அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆள்கிட்ட நான் கண்டிப்பாக அங்கே போகிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே நம்ம டைட்டில் கார்டை போடுறானுங்க. அப்படியே அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஆள் வந்து ஹானோட தலை வரலாறுலாம் காட்டுறாங்க. அவன் கூட ஒரு பாடி கார்டு இருக்காங்க, அவன் ரொம்ப மோசமானவன், எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவான், அவனால் இது வரைக்கும் உயிரிழந்தவங்க பல பேர் இருக்காங்கன்னு அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஆள் சொல்கிறான். அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்ருக்கானோ அந்த ஆள் சொல்கிறான். ப்ரூஸ்லி வந்து கண்டிப்பாக நான் அவனை தோக்கடிப்பேன் பாருங்கன்னு சொல்கிறாரு. நம்ம தலைவன் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது இந்த மிஷின் சம்மந்தமானு கேட்குறாங்க. என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்கிறாரு அவரும். எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற 6 தோட்டா இருக்க புல்லட் கன்லாம் வேணாம், எனக்கு 47 AK வேணும்னு சொல்கிறேன். அது AK-47 நான் வந்துட்டு போய் சொல்கிறேன். என்னவா இருந்தா நீ, எனக்கு அதுதான் வேணும். அப்போ இப்போ எல்லாரையும் சுட்டு தள்ள முடியும்னு சொல்கிறாரு. தம்பி, நீ அங்கெல்லாம் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, அங்கே கவர்மெண்ட்டு கன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷன் இல்லை. அதே மாதிரி ஹேண்ட்ஸ் உன்னை கண்டுபிடிச்சி அசால்ட்டாக போட்டுரும், அதனால் நீ கன்னெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் புத்தியை தீட்டி அவனை முடிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்கிறாரு அவர். இது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆள் பலம் ஜாஸ்தி. ஏற்கனவே நாங்கள் அங்கே ஒரு பொண்ணை வேவு பார்க்க அனுப்பினோம், அவகிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லைன்னு அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஆள் சொல்கிறாரு. சரி, நான் அங்கேருந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ப்ரூஸ்லி கேட்குறாரு. அங்கே ஒரு ரேடியோ இருக்கும், அதை நாங்கள் எப்பயும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம், அது வழியாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லுவார்.
அப்பனா நான் கூப்பிட்டதும் நீங்க வந்துருவீங்களான்னு கேக்குறாரு புருஸ்லி. நாங்க வரமாட்டோம், வேற யாராவது வருவோம்னு நான் யோசிச்சு சொன்ன மாதிரி அவரும் யோசிச்சு சொல்றாரு. சுத்தம்னு சொல்றாரு புருஸ்லி. நீங்க இவ்வளவு லேட்டா வருவீங்கன்னா நான் எங்க இருந்து போய் மிஷினை முடிக்கிறது வேற. ப்ரூஸ்லி தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு அவர் சித்தப்பா பார்க்க வராரு. நீ அந்த ஊருக்கு கண்டிப்பா போயே ஆகணுமா ப்ரூஸ்லின்னு அவங்க சித்தப்பா கேட்காங்க. கண்டிப்பா நான் போவேன் சித்தப்பான்னு சொல்றாரு ப்ரூஸ்லியும். அங்கதான் உன் தங்கச்சி செத்தா, உனக்கு தெரியுமா? இது என்ன சித்தப்பா புது ட்விஸ்ட், அவன் வந்து நார்மலா தானே செத்தான்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் சாகல, ஹான்ஸோட அடியாளுங்க கற்பை இழக்கிறதுக்கு நான் சூசைட் பண்ணிட்டே சாவேண்டான்னு சொல்லிட்டு செத்துட்டா ப்ரூஸ்லி. இதுதான் உண்மைன்னு சொல்றாரு அவரு. பொண்ணு போன சோகத்திலேயே ப்ரூஸ்லியோட அம்மாவும் சோகமாயே செத்து போயிட்டாங்க. இதை கேட்டதோ ப்ரூஸ்லிக்கு சரி காண்டாகுது. கண்டிப்பா அவனை நான் கொன்னே தீர வேண்டான்ற அளவுக்கு கோவத்துல அவரோட அம்மாவோட சம்மதியும் அவன் தங்கச்சியோட சம்மதியும் பார்த்துட்டு அங்க கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு அப்படியே போட்ல கிளம்புறாரு. போயிட்டு ஒரு ஷிப்ல ஏறுறாரு. அதுதான் அங்க போற ஷிப்பு, அந்த ஹான்ஸ் தீவுக்கு. அங்க போனதும் இன்னொரு மெயின் 2 கேரக்டர், ஒரு வெள்ளைக்காரன், அப்புறமா ஒரு பஞ்சு முட்டாய் மண்டையன் guys. இவங்க 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருப்பாங்க ப்ரூஸ்லி கூட. அந்த இடத்துல மேண்டிஸ் ஃபைட் நடக்குது. அது வந்து வெட்டிக்கிளி மாதிரி ஒன்று, அதுக்கு தமிழ்லலாம் எனக்கு பேர் தெரியாது காய்ஸ். சண்டை நடக்குது. ஒன்று பெருசாகவும் இருக்கும், ஒன்று சின்னதாகவும் இருக்கு. பெருசு போட்டு சின்னதை தாங்கி மிதி 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 மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே எல்லாரும் அந்த ஃபைட்டுக்கு பெட்டெல்லாம் கட்டுறாங்க. அந்த வெள்ளைக்காரனும் பெட் கட்டுறான் 500ன்னு. ப்ரூஸ்லி வந்து சின்னது மேலே கட்டுறாரு, வெள்ளைக்காரன் பெருசு மேலே கட்டுறாரு. அதே மாதிரி சின்னது ஜெயிச்சிடுச்சு. அப்பதான் வெள்ளைக்காரனுக்கு புரியுது சைஸும் முக்கியம் இல்லை போல, சண்டை போடுற இதுதான் எபிலிட்டி தான் முக்கியம்னு. அப்புறமா வெள்ளைக்காரன் ப்ரூஸ்லி கிட்ட 1000 ரூபாவை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அங்க இருக்கவனுங்கெல்லாம் ப்ரூஸ்லி கிட்ட தான் கொடுக்குறானுங்க. அப்புறமா அங்க ஒருத்தன் வரான். என்ன பெட்ல ஜெயிச்சிட்டனா நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லப்பா, இங்கெல்லாம் நம்மளால சண்டை போட முடியாது. அங்க ஒரு போட் இருக்கு, அதை இறக்கிட்டு வா, பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு, அங்க போய் சண்டை போடலான்னு சொல்றாரு. அவனும் இறக்குறான். அவன் ஜெனியூனா இறங்கிடுறான். நம்ம ப்ரூஸ்லி அவனை வச்சு காமெடி பண்றாரு. கயிறை அவுத்து விட்டு ப்ரூஸ்லி ஒரு கையில பிடிச்சி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. யோ எனக்கு நீச்சல் தெரியாதியான்னு இன்னொருத்தவன் கத்துறான். ஐயோ என்ன விட்டுறியா விட்டுறியா விட்டுறியான்னு அவன் கத்துறான். ப்ரூஸ்லி வந்து ஒரு சின்ன பையன் கிட்ட கயிறை கொடுத்துட்டு உள்ள போயிடுறாரு. அப்புறம் அந்த ஹான்ஸ் ஐலாண்டுக்கு போறானுங்க. அங்க ராஜ மரியாதை கொடுக்குறானுங்க என்ட்ரி அப்பயும். அப்புறமா அங்க ஒரு என்ட்ரி ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. நல்லா எல்லாம் தின்னுகிட்டு இருக்கானுங்க. கண்டது கிடையாது. அங்க அந்த பஞ்சு முட்டாய் எனக்கு எதுவும் பிடிக்கல. பார்த்தாலே எல்லா ப்ராடக்ட்டையும் காமட்டிக்கிட்டு வருது. அவன் எனக்கு சரக்கு மட்டும் போதும்டா, நான் உயிர் வாழ்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். வெள்ளைக்காரன் வரான், கொஞ்சம் காசு கொடுத்தல பெட்டு வைப்போம் எதுலையாதுன்னு சொல்றான். கருப்பாலும் கொஞ்சம் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ப்ரூஸ்லி கிட்ட போய் கேட்பான், கடன்லாம் கொடுக்க முடியாது, போயிட்டு வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரனை அனுப்பிச்சு விட்ருவான் ப்ரூஸ்லி. அடுத்து வில்லன் ஹான் என்ட்ரி கொடுக்குறான். வந்துட்டு நிறைய லெக்சர் கொடுக்குறான் எல்லாருக்கிட்டையும். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நான் எப்பயுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்றவங்களுக்குலாம் தகுதியான மரியாதை கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அவங்ககிட்ட இருக்க 3 லேடிஸை வச்சு வித்தை காட்டுறான். அவங்க காதில் இருக்க இயர்ரிங்ஸை தூக்கி ஒரு ஆப்பில் போட்டு அதில் கரெக்டாக குத்த வைக்கிறான். 3வதா ஒரு பொண்ணு ஊதி குத்துது. அது வந்து கரெக்டாக போய் ப்ரூஸ்லியோட கையிலே விழுவுது. அப்புறமா அவனுங்கெல்லாம் ரூமுக்கு போகிறானுங்க. ஒரு ஆள்கிட்டயும் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணணுமா, எந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும் கைஸ். அப்புறமா ப்ரூஸ்லி வந்து எனக்கு அந்த ஆப்பிள் நான் கரெக்டாக வந்து என் கையில் விழுச்சுல, அந்த பொண்ணை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் ப்ரூஸ்லி கிட்ட வரா, பேசுகிறா. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க, இதை மசாஜ் பண்ணுமான்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, நீ தானே அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து அனுப்பப்பட்ட அந்த பொண்ணு, வந்து 3 மாதம் ஆச்சு, ஏன்டி எந்த ஆன்சரும் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கல. யோ இங்கேருந்து நான் தப்பிக்கவே முடியலையா, எங்கேருந்தியா அப்புறம் இன்ஃபர்மேஷன் வேற கொடுக்கறதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாரு. நம்ம தலைவன் யாரு, ஜென்யூன் பர்சன்ல. மிச்ச எல்லா பசங்களும் பொண்ணுங்களோட குதூகலமா இருக்கானுங்க. அடுத்த சீன்ல நம்ம தலைவன் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு வெறித்தனமா. அப்ப வந்து வில்லனோட பாடி கார்டு வந்து, தம்பி யூனிஃபார்ம் போடாம பிராக்டிஸ் பண்ணாதப்பா, நான் வீட்டுக்குள்ள தானடா பிராக்டிஸ் பண்றேன், இது கூட யூனிஃபார்ம் போடணுமாடான்னு ப்ரூஸ்லி சொல்லிட்டு திருப்பிய பிராக்டிஸை கண்டினியூ பண்றாரு. அப்புறமா ஃபைட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க எல்லாரும் என்னமோ சூடு பண்ணிட்டு கல்லுக்குள்ள கையை விட்டு கல்லையே மண்ணாக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம வில்லன் வந்து உட்காடுறான், ஃபைட் ஆரம்பிக்குது. பஞ்சு முட்டாய் மண்டையன் சண்டை போடுறான். பஞ்சு முட்டாய் மண்டையன் சண்டை போட்ட எல்லாத்துலயும் ஜெயிச்சிடுறான். அதே மாதிரியே வெள்ளைக்காரனும் சண்டை போட வரான். பஞ்சு முட்டாய் தலையன் போய் அடி வாங்காம ஆடான்னு சொல்றான். இருந்தாலும் நம்ம வெள்ளைக்காரன் 4-5 அடி வாங்கிடுறான். அப்புறமா எதிர்த்து வரவனோட அந்த இடத்துலயே உனத்தை வச்சுட்டு ஒரு 4 அடி அவன் மேல போட்டாதான் அவன் நாக் அவுட் ஆயிடுறான் ஒரே அடியிலே. பயப்புள்ள அப்பதான் நம்ம வெள்ளைக்காரனோட சக்தியை பஞ்சு முட்டாய் தலையன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்ல அப்படியே நைட் ஆயிடுது. கருப்பன் வந்து மசாஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கவுன் மாதிரி ஒன்றத்தை எடுத்து போட்டு வெளியில போறான். ஆனா அங்க இருக்க பொண்ணு விடல. இந்த நேரத்துல நீங்க வெளியில போக கூடாது, ஹானுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும் அப்படி இப்படின்னு சொல்றான். இருந்தாலும் நான் என்னவா இருந்தாலும் பாத்துப்பேன், நான் பெரிய ஆளுன்னு பஞ்சு முட்டாய் தலையன் சொல்லிட்டு போறான். போய் உக்காந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான்.
அப்ப வந்து ப்ரூஸ்லி போறது சரியா தெரியல. ஆனா எவனோ ஒருத்தன் ப்ளூ ட்ரெஸ் போட்டு போற மாதிரி தான் அவனுக்கு தெரியுது. அங்க போயிட்டு நம்ம தலைவர் ப்ரூஸ்லி வந்து உள்ளே இறங்கி அந்த ரேடியோல பேசலான்னு பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுது. தலைவன் எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. வந்துட்டு எகிரி குதிச்சு போயிடுறாரு அவர் ரூமுக்கு. அடுத்த நாள் ஹான் வரான். ஒரு போட்டி வைக்கிறானுங்க திருப்பியும் ப்ரூஸ்லிக்கும் அவன் பாடி கார்டுக்கும். அந்த பாடி கார்டு தான் அவன் தங்கச்சியை போனது. நம்ம தலைவர் ப்ரூஸ்லி விடுவாரா? வச்சு செய்ன்னு அந்த பாடி கார்டை அடிக்கிறாரு. அந்த பாடி கார்டை அடிக்க பார்க்கறான். ஆனா நம்ம தலைவர் ப்ரூஸ்லி ஃபர்ஸ்ட் அடியிலே அவனை படுக்க வச்சிடறான் 3 தடவையும். திருப்பியும் வரான், அடிக்க பார்க்கறான், முடியல. அப்புறமா சமக்கமாய் பாட்டிலெல்லாம் உடச்சிட்டு அடிக்க வரான். நம்ம தலைவன் பாட்டில தள்ளி விட்டு அவன் கழுத்துலயே ஒண்ணு மிதிச்சு மட்டையாக்கிடுறாரு. பையன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. நம்ம வில்லன் அப்படியே பயந்துகிட்டு உன் திறமைய நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு அந்த இடத்த விட்டு. அடுத்து நம்ம பஞ்சு மூட்டைய கூப்பிடுறாங்க. டேய் நீ நைட்டு என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன என்னோட பர்சனல் ஏரியாக்கெல்லாம் வந்தியா? எதையாவது பாத்தியான்னு கேக்குறாங்க. ஐயோ நான் வரவே இல்லையா, வேற ஒருத்தன் வந்தான்னு சொல்லியான். அவன் யாரா அவன் கேட்கதான், எனக்கே தெரியாதியா சரியான்னு சொல்றான். அப்புறம் பஞ்சு மூட்டையை போட பாக்குறான். பஞ்சு மூட்டையை அங்க இருக்க ஆளெல்லாம் அடிச்சுட்டு யோ உனக்கே வயசாயிடுச்சு என்ன நீ போட முடியுமான்னு கலாய்க்கிறான். நம்ம ஆள் தான் ஷாவலின்ல கத்துக்கிட்ட வில்லனும் போட்டு அடிக்கிறான். பஞ்சு மூட்டையை அடிச்சு போட்டு வச்சு போட்டுடுறான். அப்புறமா வெள்ளைக்காரன் கூட பேசுறான். வெள்ளைக்காரன் கூட இந்த அரிய பொருட்கள் எல்லாம் காட்டிக்கிட்டே கீழே வரான். அப்புறமா அவன் அபின் பிசினஸ் பண்றதெல்லாம் தெரியுது. கொஞ்சம் கேவலமான பிசினஸ் பண்றதெல்லாம் தெரியுது. அப்படியே வந்து பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பான் இதெல்லாம் பார்த்துன்னு. உன் ஃப்ரெண்டு தான் அங்க தொங்கிட்டு இருக்கானு பாரு. அப்படியே அந்த வெள்ளைக்காரன் பார்த்து ஷாக் ஆயிடுறான். பஞ்சு முட்டையை தொங்க விட்டுருக்கான். ஷாக்ல அவன் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். பஞ்சு முட்டையை அங்கேயே வெட்டி தண்ணிக்குள்ள போட்டு மர்கையா பண்ணிடுறாங்க. வெள்ளைக்காரன் ஃபீல் பண்றான். ரொம்ப ஃபீல் பண்ணாதப்பா, நீ என் பிசினஸ்ல வந்து சேரு இல்ல சாவு, 2 சாய்ஸ் தான், என்ன முடிவு பண்ண போறேன்னு கேக்குறான். எனக்கு டைம் வேணும் சார் நான் அந்த வெள்ளைக்காரன் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்ப நம்ம தலைவன் ப்ரூஸ்லி அந்த ஏரியாவுக்கு வந்து ரேடியோ கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு பாம்பு எடுக்கிறாரு. பாம்பு எடுத்து அப்படியே ரேடியோ கண்ட்ரோல் ரூம்லயே போடுறாங்க. அங்க இருக்கவனுங்க கண்ணாடியை உடச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்புறம் பாம்பை நம்ம ப்ரூஸ்லி எடுத்து வச்சுக்கிட்டு ரேடியோ கண்ட்ரோலுக்கு போய் ரேடியோல மெசேஜ் பண்ணிருக்காரு பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்க்கு. பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸும் பார்த்து டைப் அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் நம்ம தலைவன் வெளியில போய் வெறித்தனமா அடிச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரும். அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க அப்படியே வெறித்தனமா இருக்கும். அங்க இருக்க எல்லா பயலுங்களையும் அடிச்சு போட்டுருவாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல எல்லாம் ஜாக்கி சான் இருந்திருப்பாரு. ஒரே குட்டி சீன்ல அவர் வந்து ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்குவாரு. இந்த படத்தப்பெல்லாம் ஜாக்கி சான் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பதான் ஜாக்கி சான் ஒரு பெரிய நிலைமையில இருக்காரு. அப்பெல்லாம் ப்ரூஸ்லி தான் பெரிய ஆளா இருந்தாரு. ப்ரூஸ்லி சஜஸ்ட் பண்ணி தான் ஜாக்கி சானே சினி ஃபீல்டுக்குள்ளே வந்தாரு. இதுதான் ஒரு ஃபேக்ட். ப்ரூஸ்லி எவ்வளோ நல்ல ஆளா இருந்தா வளர விடுறாருன்றதை நீங்க பார்த்து கத்துக்கோங்க. நம்ம தலைவன் முதல்ல கையால சண்டை போடுவான். அப்புறம் அவருக்கு ஒரு குச்சி கிடைக்கும், அதை வச்சு எல்லாத்தையும் சொலட்டி அடிப்பாரு. அப்புறமா ஒருத்தவரை அவரோட ஆயுதமான லுஞ்சாக்ஸே தூக்கிட்டு அடிக்க வருவான். லுஞ்சாக்ஸ் கிடைச்சா விடுவாரா? வாங்கி வச்சு 4 சொல்லிட்டு காட்டுறதுல எல்லாரும் பயந்து போயிடுவாங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவாரு. அவர் ஆள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாரு ப்ரூஸ்லி. அப்புறம் தப்பிக்க பாக்குறாரு. ஒரு இடத்துல லாக் ஆயிடுறாரு. எல்லா இடத்துலயும் கேட் மாதிரி வந்து லாக் ஆயிடுறாரு. அப்புறமா கையில இருக்க லுஞ்சாக்ஸை கழுத்துல போட்டுட்டு அப்படியே கீழே உக்காந்துடுறாரு. அப்ப வில்லன் வந்து நீ என் கூட சேர்ந்தனா எங்கேயோ இருக்க வேண்டியவன், இந்த மாதிரி நல்ல வேலைலாம் பார்க்காம என் கூட வந்து சேர்ந்துருக்கேன் அடியாளா, நான் எல்லாத்தையும் உனக்காக செய்யறேன்னு சொல்றாரு. இனிஷியலா நம்ம தலைவன் எதுவும் பேசவே இல்லை, அங்கேயே உட்காந்துருக்காரு தலைவன். அடுத்து அந்த பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்க ஆளுக்கு மெசேஜ் போய் சேருது. அவன் என்ன இது இப்பதான் கொடுப்பியா அப்படின்னு கேட்கறான். இந்த மெசேஜ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சார் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அதான் கொடுக்கலன்னு அங்க இருந்து பொண்ணு சொல்றா. அட போடி அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அவரோட கீழே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ப்ரூஸ்லியை சேவ் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் பார்த்து நம்ம தலைவன் ப்ரூஸ்லியை கையில கட்டி கூப்பிட்டு வராங்க போட்டி நடக்கிற இடத்துக்கு. வெள்ளைக்காரன் வரான். அவன் வந்து நீ இப்ப சண்டை போட்டே ஆகணும் யாராவது ஒருத்தவங்க கிட்ட ஆன்னு சொல்றான். அவனோட செகண்ட் அடி ஆள் கிட்ட இல்லாட்டி ப்ரூஸ்லி கிட்ட சண்டை போட்டே ஆகணும்னு சொல்றான். நீங்களே முடிவு பண்ணுங்க ஹான், நீங்க தானே பெரிய ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம ஹானும் செகண்ட் பாடி கார்டு கூட நீ சண்டை போடுப்பா தம்பின்னு சொல்லிடுறாரு. செகண்ட் பாடி கார்டு கூட ப்ரூஸ்லி தான் முதல்ல சண்டை போற மாதிரி இருக்கு. நீ நில்றா ப்ரூஸ்லி, வெள்ளைக்காரன் நான் இருக்கேன் போய் அவனை செஞ்சுட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு போறாரு. இனிஷியலா அவரும் அடி வாங்குறாரு, அவனும் அடி வாங்குறான். சரி சம்மா போயிட்டு இருக்கு. கடைசியில நம்ம வெள்ளை ஆளுக்கு லாக்கப் போட்டுடுறான் செகண்ட் வில்லனோட அந்த பாடி கார்டு. அப்புறம் நம்ம ஆளு காலை கடிச்சு எஸ்கேப் ஆவாரு. நம்ம வெள்ளைக்காரனுக்கு தான் கண்ட இடத்துல அடிக்கிறது பிடிக்கல, கண்ட இடத்துல அடிச்சிடுறாரு. தலைவனால முடியல, மூச்சு திணற ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 4 அடியை போட்டு மர்கையா பண்ணிடுறாரு. யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன் சீனா போட, டேய் எல்லாரும் போய் அவனுங்க 2 பேரையும் முடிங்கடான்னு சொல்லிட்டு மொத்த அகாடமியும் அமுச்சு விடுறாரு. நம்ம ப்ரூஸ்லி விடுவாரா? 40 பேர் வந்தாலும் சொல்லிட்டு அடிப்பாரு. அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறமா வெள்ளைக்காரனும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் எல்லாரையும்.
கரெக்டா அந்த நேரத்துல அங்க ஜெயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க ஹானுக்கு துரோகம் பண்ணவங்கலாம் இருப்பாங்க. அவங்கலாம் தப்பிச்சிடுறாங்க. வந்து ப்ரூஸ்லிக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹான் கைய மாத்துறான், ஒரு பூனை கை மாதிரி ஒரு இதை வச்சு ப்ரூஸ்லி மூஞ்சிலேயே ஒரு கொடை போட்டு அவன் பக்கமா ப்ரூஸ்லியை ஈர்க்க ஆரம்பிச்சு அவனோட அரிய பொருட்கள் இருக்க இடத்துக்கு ப்ரூஸ்லியை கூட்டு போயிடுறான். அங்க போயிட்டு அவன் இன்னொரு பெரிய கையா மாத்திக்கிறான், நல்லா கூர்மையா இருக்க கையா. அதை வச்சு ப்ரூஸ்லி மூஞ்சிலேன்னு மானாவாரியா கோடை போட்டு இருக்கான் ப்ரூஸ்லி மேல. ப்ரூஸ்லி ஒரு கட்டத்துக்கு மேல விடுவாரா, மூஞ்சிலே கூத்துனாரு, அப்படியே அடிச்சிட்டு இருக்காரு. அப்புறமா அங்க ஒரு கிளாஸ் சேம்பர் மாதிரி இருக்கும், அது வழியா தலைவன் உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு நம்ம ஹான் அவனை வச்சு செய்யறாரு. அப்பயும் கோடு போட்டுக்கிட்டே இருக்கான் அந்த ஹான். அப்புறமா ப்ரூஸ்லிக்கு ஒரு மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது, நம்ம முதல்ல நிழல்களை அடிக்கணும், அப்பதான் நமக்கு நிஜம் தெரியும்னு சொல்லுவாரு. அதே மாதிரியே ப்ரூஸ்லி அங்க இருந்த எல்லா கண்ணாடியும் உடச்சிடுறாரு. அப்புறம் ஹான் ஒத்தவன் தான் இருந்தான், அவன் மூஞ்சிலே நாளை குத்துனாரு. அந்த வழியா ஒரு ஈட்டி வந்திருக்கும், அங்க போய் ஹான் மாட்டிக்கிறான். அங்கே ஹான் கதை மர்கையா சாலா, அவ்வளவுதான், படமே முடிஞ்சிடுச்சு. அப்புறம் நம்ம ப்ரூஸ்லி வராரு, வெளியில வந்து வெள்ளைக்காரனை பாக்குறாரு. வெள்ளைக்காரன் சோகமா உட்காந்துருக்கான். அங்க மேல பார்த்தா ஹெலிகாப்டர் லேட்டா வருது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் வருது, மிலிட்டரி ஹெலிகாப்டர். இதுக்கு வந்ததுக்கு வராமையா இருந்திருக்கலாமேடா.